அடுத்து இந்திய அரசியலில் திமுகவின் பங்களிப்பு என்ற தலைப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் உரையாற்றுவார். இந்த படை போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேண்டுமா? சென்னையிலிருந்து திருச்சி வருவதற்கு 3 மணி நேரம், திருச்சி மாநகரில் இங்கு வருவதற்கு 4 மணி நேரம். பாதி கூட்டம் தான் இங்கே இருக்கிறது, மீதி கூட்டம் வெளியே காத்துக் கொண்டிருக்கிறது, உள்ளே வர முடியாமல். ஜெயலலிதாவே, உன் கனவு பலிக்குமா? நீ பிரதமராகும் கனவு பலிக்குமா? இந்த கூட்டத்தை பார்த்த பிறகாவது திருத்திக்கொள், உன் கனவு பலிக்காது பலிக்காது. அன்பார்ந்த திருச்சியில் நடைபெறும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் திருப்புமுனை மாநாட்டுக்கு தலைமை தாங்கும் நம் இனிய தலைவர் கலைஞர் அவர்களே, வியூகம் வகித்துட்டாச்சு, வெற்றி நிச்சயம், அந்த வெற்றிக்கு நான் பாடுபடுகிறேன் என்று கூறி உங்களையும் என்னையும் வழிநடத்தி கொண்டிருக்கும் நாளைய தமிழகம் தளபதி அவர்களே, இனமான பேராசிரியர் அவர்களே, முதன்மை செயலாளர்கள் அருமை அண்ணன் ஆர்காட்டார் அவர்களே, துணை பொதுச் செயலாளர்கள் அருமை அண்ணன் துரைமுருகன் அவர்களே, திரு துரைசாமி அவர்களே, திருமதி சர்க்குண பாண்டி அவர்களே, மாநாடுனா இந்த மாதிரி தான் மாநாடு நடத்தணும், இது மேல மாநாடு நடத்த முடியுமா என்ற கேள்வி கேட்டு மார்த்தட்டி உட்கார்ந்திருக்கும் நேரு அவர்களே, இங்கு கடலென கூடியிருக்கும் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு இந்திய அரசியலில் திமுகவின் பங்கு. நான் என்ன சொல்வது? நான் திமுக பங்கை விட தலைவர் கலைஞர் அவர்களே உங்கள் பங்கை பற்றி தான் நான் பேச வேண்டும். ஏனென்றால் 69 முதல் நீங்கள் மத்தியிலே என்ன நடக்க வேண்டும் என்ன நடக்கக்கூடாது என்பதை தீர்மானித்தவர்களே நீதான். 69 காங்கிரஸிலே பிளவுபட்டு காங்கிரசும் இந்திரா காங்கிரஸ் பிளவுபட்டிருக்க போது அப்பொழுது ஜனாதிபதி தேர்தல் வருகிறது. அந்த ஜனாதிபதி தேர்தலிலே காங்கிரஸ் சார்பாக சஞ்சீவ ரெட்டியை நிறுத்துகிறார்கள். இந்திரா காங்கிரஸ் சார்பாக வி கிரி அவர்கள் இருக்கிறார்கள். உங்களை சந்தித்து நீங்கள் ஆதரவு கொடுத்தால் தான் வி கிரி ஜெயிப்பார் என்று சொன்னவுடன் நீங்கள் ஆதரவு கரம் நீட்டீர்கள். அன்று வி கிரி குடியரசுத் தலைவராக வருகிறார். அன்றுதான் முதல் சகாப்தத்தை நீங்கள் இருக்கிறீர்கள். அது மட்டுமா, அன்று பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையாரை தமிழகத்துக்கு அழைத்து வந்து பாருங்கள், நான் கட்டியுள்ளேன் ஏழைகளுக்கு அடுக்குமாடி வீடுகள், இதே போல் இந்தியா முழுவதும் நீங்கள் கட்டுகள் சொல்லி அந்த திட்டம் இன்று இந்தியா இருக்குது என்றால் ஏழைகள் பயன்பெறுகிறார் என்றால் அதற்கு காரணமும் நீங்கள் தான். அது மட்டுமா, ஜனநாயகத்துக்கு எப்போதெல்லாம் ஆபத்து வருகிறதோ அப்போதுதான் நான் நிற்பேன், அதற்கு எதிர்ப்பு குரல் கொடுப்பேன் என்று சொல்லி 75 நெருக்கடி நிலையை எதிர்த்து தீர்மானம் போட்டீர்கள். அதற்காக பரவாயில்லை, ஆட்சியும் நாங்கள் இழக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கூறி 76 ஆட்சியை இழந்தீர்கள். அப்பொழுது கழகத்தில் உள்ள அனைவரும், தளபதி உட்பட என் தந்தை உட்பட ஆற்காடு அனைவருமே சிறைச்சாலையில் 1 ஆண்டு இருந்தார்கள். பிறகு என்ன செய்தீர்கள்? தேசிய அளவிலே காங்கிரசுக்கு அடுத்தபடியாக ஒரு நல்லாட்சி வர வேண்டும் என்று ஜனதா கட்சியை நீங்கள் கை காட்டியதால் அன்று மொராஜி தேசாய் பிரதமரானார். அது மட்டுமா, அந்த ஆட்சி நிலையாக நிற்காத போது 80 மீண்டும் உங்களை சந்தித்து இந்திரா காந்தி அம்மார் வந்தார்கள். வந்து உங்கள் மெரினா கடற்கரையிலே நடந்த கூட்டத்திலே சொல்லுகிறார்கள், நான் தவறு செய்து விட்டேன், எமர்ஜென்சியை கொண்டு வந்து மக்கள் முன்னால் மன்னிப்பு கேட்க வைத்தவர் நீங்கள் தானே. அது மட்டுமா, அன்று ஆதரவர்கள் குற்றீர்கள், நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருங்கள் என்று. அப்போது நடந்த தேர்தலிலே 40 38 நாமை வெற்றி பெற்றோம். வெற்றி பெற்று அங்கே நமது மீண்டும் அங்கே ஒரு ஆட்சி அமைய வாய்ப்பு இருந்தது. அதே போலதான் அன்று இந்திரா காந்தி அவர்கள் சொன்னார்கள், உங்களை பார்த்து, கலைஞர் என்றால் நல்ல நண்பர் இருந்தால் உறுதியாக இருப்பார், நல்ல எதிரியா இருந்தாலும் உறுதியாக இருப்பவர் கலைஞர் என்று உங்களை பாராட்டினார்கள். பிறகு பார்த்தீர்கள் என்றால் 87 நீங்கள் வரும்போது பார்த்தீர்கள் என்றால் மத்தியிலே ஒரு நல்ல ஆட்சி வர வேண்டும் என்று போது தேசிய முன்னணியை நீங்கள் தான் துவக்கி வைத்தீர்கள். துவக்கி தமிழகத்திலே சென்னையிலே கூட்டம் நடத்தி அதற்கு தான் விபி சிங்கை நீங்கள் பிரதமராக எடுத்துவீர்கள். அவர் வந்த பிறகுதான் பிற்போட்ட மக்களுக்கு
இடஒதுக்கீடு வர வேண்டும், இந்த மண்டல் கமிஷனை கொண்டு வர வைத்தீர்கள். அதற்காகத்தான் அவர் ஆட்சி இழந்தார். நீங்கள் அதை விட்டு விட்டீர்களா? நீங்கள் கவலைப்படாதீர்கள். நீங்கள் மக்கள் மனதிலே இருக்கிறீர்கள் என்று விபி சிங்கை தமிழகத்தில் உள்ள முடுக்கெல்லாம் அழைத்து பாராட்டு விழா நடத்தினீர்கள். அந்த ஒரே காரணத்திற்காக உங்கள் ஆட்சியை அவர்கள் கலைத்தார்கள். அதுக்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் மீண்டும் சரித்திரம் வருகிறது உங்கள் உங்கள் பக்கம்தான். 96 பார்த்தீர்கள் என்றால் தமாக உருவாகுவதற்கு காரணமாக நீங்கதான். அந்த தமாக உருவாகி அன்று நடந்த தேர்தலில் 40க்கு 40 வெற்றி பெற்று மீண்டும் அங்கே ஆட்சி உருவாகிறது. தேசிய அங்கு பார்த்திருந்தால் அப்பொழுது பார்த்தீர்கள் தேவகோடாவை பிரதமராக்கியதும் நீங்கதால், அதன் பிறகு குஜராலை பிரதமராக்கியதும் நீங்கதால். ஆனால் அந்த ஆட்சி, அந்த மத்திய ஆட்சி வெகுகாலம் நிற்கவில்லை. பிறகு 98 தேர்தல் வருகிறது. அப்பொழுது தமிழ்நாட்டு மக்கள் தவறான சிப்பதையால் ஜெயலலிதா ஆதரவால் அங்கே ஆட்சி வருகிறது. இங்கே மத்தியிலே வாஜ்பாய் அவர்கள் அங்கே ஆட்சி புரிகிறார்கள். அந்த ஆட்சி ஒரு ஆண்டு கூட நிற்கவில்லை. காரணம், ஆதரவு தந்தது யார்? ஜெயலலிதா. 12 மாதங்களிலே அந்த ஆட்சி கவிழ்கிறது ஜெயலலிதாவால். அப்பொழுது கூட வாஜ்பாய் கேட்டார்கள், எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று. நிலையான ஆட்சிக்காக நான் உங்களுக்கு ஆதரவு தருகிறேன் என்று கூறுங்கள். ஆனால் ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்திலே வாஜ்பாய் அரசு கவிழ்கிறது. அப்பொழுது வாஜ்பாய் என்ன தெரியுமா சொன்னார்? ஆட்சி கவிழ்ந்து போச்சு. 12 மாதமாக ஜெயலலிதாவின் கூட்டணி வைத்துக் கொண்டு நான் ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்க முடியவில்லை. இன்று ஆட்சியை இழந்து நிம்மதியாக நான் தூங்குகிறேன் என்று அவர் சொன்னார்கள். பிறகு 99 பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் இந்திய அமைப்பை நீங்கள் தான் உருவாக்கி மீண்டும் வாஜ்பாயை பிரதமராக உட்கார வைத்தீர்கள். அது பார்த்து அப்பொழுதுதான் தலைவர் என் தந்தை முரசலிமார் அவர்கள் வர்த்தகத்துறை அமைச்சராக இருக்கிறார்கள். அப்பொழுது தமிழ்நாட்டை பார்த்து தொழில் வளங்கள் பெருகின. உண்டாய் என்ன, செயின்ட் கோபைன் என்ன, இத்தனை பல முதலீடுகள் வந்தது. மீண்டும் 2004ஆம் ஆண்டு சோனியா காந்தி அவர்களை வருகிறார்கள். அண்ணா அறிவாலயத்திலே உங்களை சந்தித்து கூட்டணி வைக்கிறார்கள். இந்திராவின் மருமகளே வருக, நிலையான ஆட்சியை தருக என்றார்கள். 40க்கு 40 வெற்றி பெறுகிறோம். முதல் முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த 7 பேர் மத்திய அமைச்சரிலே இடம் பெறுகிறார்கள். அது மட்டும் இல்ல, நீங்க கோடு போட சொன்னா பாலு ரோடு போட்டே இருந்தார். பாலு அண்ணன் தமிழ்நாட்டில் பல்ல இந்தியா முழுவதும் சாலை வசதிகள் பெருகின. ஒருத்தர் கையில வாட்ச் இருக்கோ இல்லையோ செல்போன் இருக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னும் ₹1 இந்தியா முழுவதும் பேசுகின்ற வாய்ப்பை தரப்படுகிறது. அது மட்டும் இல்ல, பல தொழிற்சாலைகள் இன்று வந்திருக்கின்றது. இதெல்லாம் காரணம் என்றால் நீங்கள் தான் தலைவர்கள். இன்று பாருங்கள், இன்று பகல் காண்டுக்கும் ஜெயலலிதா தமிழ்நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறார் என்றால், ஒரு பெரிய சாதனை என்னென்றால் டாஸ்மாக் தான். இன்னைக்கு டாஸ்மாக் எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு டாஸ்மாக் போனீங்கன்னா கேப்டன் பிராண்டி, கேப்டன் ரம், ஜெட்டு பிராண்டி, ஜெட்டு விஸ்கி, ஆபீசர்ஸ் பிராண்டி, சுமார் 32 ஐட்டம் ஒரே ஒரு நிறுவனத்தினால் தயாரிக்கப்படுகிறது. அந்த நிறுவனம் யார் என்றால் மிடாஸ். அதுக்கு சொந்தக்காரர் யார் என்றால் ஜெயலலிதாவும் சசிகலாவும். பார்த்தீர்கள் என்றால் அந்த நிறுவனத்துக்கு மட்டும் சப்ளை பண்ற ஆண்டுக்கு மாசத்துக்கு 11 லட்சம் பெட்டிகள் சப்ளை பண்றாங்க. அந்த நிறுவனத்தில் தமிழக அரசு வாங்குகிறது. மற்ற நிறுவனங்களுக்கு 2 லட்சம் 3 லட்சம் தான் வாங்குறாங்க. ஒரு ஆண்டுக்கு மிடாஸ் நிறுவனம் உங்கள் கட்டிங்ல இருந்து கட்டிங் அடிப்பது பதிலாக 1120 கோடி. இந்த 3 ஆண்டுகளிலே ஜெயலலிதாவோட மிடாஸ் நிறுவனம் உங்கள் பணத்திலிருந்து 3300 கோடி கட்டிங் அடித்து நேராக அவர் வங்கியிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் இந்தியாவுக்கு பிரதமராக வேண்டுமா? சற்றே நினைத்து பாருங்கள். ஜெயலலிதா பிரதமர் ஆனால் என்ன ஆகும்? காலையில ரெட் போர்ட்ல கொடி ஏத்துவாங்க, மத்தியானம் பெங்களூர் கோர்ட்ல சாட்சி சொல்வாங்க. இதுதான் நடக்கும். தலைவர் கலைஞர் அவர்களே, நீங்கள் திருப்புமுனை மாநாட்டை என்று சொல்லிவிட்டீர்கள். 96 திருச்சியிலே மாநாடு நடந்தது.